Hello viewers, welcome back to SM Pets channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற நீமோ பெட் ஷாப் உடைய டூர் தான். இந்த பெட் ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஹுஜிட்டோ கார் வாங்குறதுக்கு தான் இந்த பெட் ஷாப்புக்கு போனோம். அப்படியே ஒரு டூர் போட்டலாம்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே சிச்சில்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஒரு பெரிய மான்ஸ்டர் டேங்க்கில் வந்து அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் அக்வேரியம், இது வந்து நீமோ உள்ளே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இது. இதை பார்த்தோன்னே மிதுன் கண்டிப்பாக வந்து மெரைன் அக்வேரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது வந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம். பட் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்களே அந்த செட்டும் பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரட் ஃபிஷ், அதாவது எப்படி இருப்பாங்கன்னா மான்ஸ்டருக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, நார்மல் ஃபிஷ்ஷுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ரெண்டுமே பண்ணுறாங்க ஒரே ஷாப்பில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல், அப்புறம் வந்து ஆஸ்கர் ஃபிஷ், அதுக்கப்புறம் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. இது இந்த ஷாப்புடைய ஹைலைட்டே இதுதாங்க, அரப்பைமா. ஸோ இந்த சைஸ் அரப்பைமா வந்து கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி போட்டுருந்தோம். பட் இதுக்கு இந்த அரப்பைமாக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணோம். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அரப்பைமா மட்டும் இல்லைங்க, உள்ளே வந்து பிக் சைஸ் கேட் ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து ஸ்னேக் ஹிட் எல்லாமே இருந்தது. ஒரு அரவணாவும் இருந்தது. ஸோ இதோட ஃபீடிங் வீடியோ வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேங்க் செட்டப்பில் இருந்தது. குட்டீஸ்க்கெல்லாம் கீழே தெரியணுங்கிறதுக்கு வேண்டிய நல்லா ஹைட்டு கம்மியாக வச்சுருந்தாங்க, நல்லா அகலமான டேங்க்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌரா, அப்புறம் சிச்சில்ஸ் வெரைட்டி, மோலி, எல்லாமே நிறையா ஃபிஷ் இருந்தது. அதை நான் அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து ரெயின்போ ஷார்க், அப்புறம் இன்னும் சிச்சில்ஸ் வெரைட்டி. மீன் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஆக்டிவாக. மோலி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது வந்து இந்தளவுக்கு ஹை குவான்டிட்டி வந்து நான் அதிகமாக பார்த்ததில்லை. ஸோ ஏஞ்சலில் வந்து சின்ன ஏஞ்சலும் இருக்குது, பலூன் மோலி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸ்னைல்ஸும் வச்சுருந்தாங்க. இது வந்து டபுள் கலர் மோலி. ஏஞ்சலில் வந்து சிறுசு, மீடியம், பெரிய சைஸ் 3 சைஸுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெட்ராஸ், ஜீப்ரா, எல்லாமே நல்ல கலரேஷன்லேயே இருந்தது. இது வந்து கீழ் ஃப்ளோருங்க. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இவங்க வந்து 2 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று. ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்கிறது எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது தான் தெரியும். இந்த ஸ்டாஃப்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் போன டைமில் தான் வந்து இந்த கப்பி ஸ்டாக்கில் வந்துருந்தது. கோல்டன் கப்பி, எலிஃபேண்ட் இயர் கப்பி, அப்புறம் ஃபுல் பிளாக் கப்பி, பர்பிள் டெயில், அதுக்கப்புறம் ஃபுல் ரெட் கப்பி, இதெல்லாம் வந்தது. ஸோ நானும் வந்து கப்பியில் ஒரு 3 பேர் வாங்கிட்டு வந்துட்டேன். கப்பி நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்தது. ரேட்டும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஹுஜிட்டோ கார் கூட கப்பியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஸ்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ளோரான் வந்து நான் போகிறக்கு முந்தத்து நாள் தான் வந்திருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட இந்த ஃப்ளோரான்ஸ் எல்லாம் பெட்டர் கலரேஷன் வந்துடும் ஒரு 1 or 2 டேஸில். ஸோ ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஃப்ளோரானும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ரைஸுமே வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருந்தது. இதில் என்னென்னா ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருந்தது. ஸோ நீங்கள் முன்னாடி கை வச்சு விளையாடும் போது அது வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தது. இவங்க டேங்க்கும் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹீட்டர், அந்த ஆக்சிஜன் ஃபில்டர்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. நீங்களே பார்ப்பீங்க, எல்லா ஃப்ளோரான் டேங்க்கும் நல்லா க்ளீனாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளோரான் இருக்குன்ட்டு. இந்த சைஸ் ஃப்ளோரான்லாம் எடுத்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். நல்லாவே க்ரூம் பண்ணலாம். நல்லா உங்கள்கிட்ட பழகும். ஆக்சுவலாக ஃப்ளோரான் வந்து ஃபுட்டு போடும்போது மேலே வரும். நீங்கள் முன்னாடி கை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்கள்கிட்ட பழகும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே ஃப்ளோரான் தான். அங்கே பாருங்கள் மிதுன் கை வச்சு விளையாண்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இது வந்து நீமோ பெட்ஸுடைய டிஸ்பிளே டேங்க். இது வந்து பயங்கரமான மான்ஸ்டர் டேங்க்குங்க. உள்ள பேர்லாம் நீட்டாக இருந்தது. அண்ட் ஃபிஷ்ஷஸ்மே ரொம்பவே ஹெவியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக இவங்க ஃபைட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ், ஸோ ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற ஸ்டாச்சு, ஃப்ளவர்ஸ், இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் போகிறப்போ இங்கெல்லாம் வந்து ஃபைட்டர்ஸ் இருந்தது. பட் இந்த டைம் இவங்க வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லாவா ஸ்டோன்ஸ், அப்புறம் மான்ஸ்டர் டேங்க்கில் வைக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே இருந்தது. டேங்க்கும் இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ டேங்க்கும் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மான்ஸ்டர் டேங்க் தாங்க. இது ஆக்சுவலாக ஒரு 5 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும் இந்த டேங்க் இருந்தது. ஸோ இதையும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் இவங்க வந்து பிளான்டட் செடியும் வச்சுருக்காங்க. நம்ம பாண்டுக்கெலாம் வேணும்னா வாங்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மான்ஸ்டர் கலெக்ஷன் தான். இது வந்து ரெட் டெயில் கேட்ஃபிஷ் ஸ்டாக் அப்போ தான் வந்திருக்கும் போல், நல்லாவே நிறையா ஸ்டாக் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ரெட் டெயில் கேட்ஃபிஷ் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் அரோவனா பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சினேகல் அண்ட் தென் ரெட் டெயில் கேட்ஃபிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ கேட்ஃபிஷ், ஆல்பினோ ரெட் டெயில் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் நல்லா ஆக்டிவாக இருந்தது. இதெல்லாம் வந்து அரோவனா. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இவங்க மான்ஸ்டர் வெரைட்டிஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காரு, ஸோ அலிகேட்டர் கார். இந்த கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே டேங்க்கில் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அலிகேட்டர் கார் வாங்குறதா ஹுஜிட்டோ கார் வாங்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷன். பட் அலிகேட்டர் கார் வைக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இல்லை. அதனால் ஹுஜிட்டோ கார் வந்து 1 feet தான் மேக்ஸிமம் வளரும்னு சொன்னதுனால ஹுஜிட்டோ கார் வாங்கிட்டோம். அதோட வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரப்பைமாவும் இருந்துச்சு. இதுவும் நல்லா டீசெண்டான சைஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்ககிட்ட இருக்கிற அந்த மான்ஸ்டர் அரப்பைமா, அதுக்கப்புறம் கேட்ஃபிஷ்க்கெலாம் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே ஃபீடிங் ஃபிஷ் வாங்கி ஃபீட் பண்ணோம். ஸோ நல்லாவே பயங்கரம் அக்ரெசிவாக வந்து ஃபுட் எடுத்துச்சு. ஸோ இந்த டேங்க்கில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 அரப்பைமா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 feet இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அலிகேட்டர் காரு, கேட்ஃபிஷ், ரெட் டெயில் கேட்ஃபிஷ், அதுக்கப்புறம் ஸ்னேக் ஹெட் எல்லாம் இருந்துச்சு. அரவணாவும் இருந்துச்சு. ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் உங்கள்கிட்ட வந்து பாண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்த முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாண்ட் செட்டப் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி வளர்த்துங்க. நல்ல ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட நாங்கள் வந்து ஹுஜிட்டோ கார் வாங்கியிருந்தோம். அது வந்து நீட்டாக பேக் பண்ணி ஆக்சிஜன்லாம் அடித்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஹுஜிட்டோ கார். பாய்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதாவது உங்கள்கிட்ட பெரிய பாண்ட் செட்டப் இல்லை, மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்த்த முடியாது அப்படின்னா இது வந்து ஒரு மினி மான்ஸ்டர் 1 feet வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹுஜிட்டோ கார் வந்து வாங்கி நீங்கள் வளர்த்தலாம். பட் இது கொஞ்சம் ரேராகவே இருக்குது, எல்லா பெட் ஷாப்லேயும் அவைலபிளாக இல்லை. பட் இவங்ககிட்ட இருந்துச்சு. நீங்கள் வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைனா கொரியரும் பண்ணுறாங்க. அண்ட் மான்ஸ்டர் டேங்க்கும் வந்து செட் பண்ணியும் கொடுக்குறாங்க நம்ம வீட்டுக்கே வேணும்னா. அண்ட் தென் நல்ல அட்வைஸும் பண்ணுறாங்க எந்த ஃபிஷ் வாங்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸ்டாஃப்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. ஓகே கே, ஸோ இந்த ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த அரப்பையமெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே ஒரு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோ இன்னும் நிறையா நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. bye bye.